ராமநாதபுரம் அரண்மனை அருகே உள்ள வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் பொதுமக்கள் பல்வேறு சிரமங்களுக்கு ஆளாகியுள்ளனர். ஃபாத்திமா நகரில் முழங்கால் அளவுக்கு தேங்கிய நீரில் விஷப்பூச்சிகள் மிதந்து வருவதால் பயமாக இருப்பதாக கூறும் மக்கள் இதுவரை நகராட்சி அதிகாரிகள் யாரும் வரவில்லை என்றும் வேதனை தெரிவித்தனர். மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு உடனடியாக மழைநீர் வடிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். கடைகளுக்கு போகணும், ஒரு பால் பாக்கெட் வாங்கினா கூட இப்போதைக்கு முடியாம இருக்கு. நைட்லாம் பூச்சி வெட்ட பூரா வருது, குப்பையை பூரா அம்புட்டு வந்து நின்றுது. வீடுகளுக்குள்ளேயும் தண்ணி வந்துருச்சு, அள்ளி ஊத்திக்கிட்டு தான் இருக்கும். யாரும் அதை பார்க்கவும் மாட்டேங்கிறாங்க, யாரும் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. ரொம்ப சிரமமா இருக்கு. மழை பெஞ்சாலே எங்க ஏரியாக்குள்ள தண்ணி நிக்குது, யாருமே கண்டுக்க அதான் வத்துதான் போகுமே தவிர நகராட்சியோ யாரும் ஸ்டெப் எடுக்க மாட்டேங்கிறாங்க. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே பெரிய கண்மாய் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் ஊருக்குள் புகுந்ததால் மக்கள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். ராமசாமிபுரம் கிராமத்தில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுவதால் அச்சமடைந்துள்ள அப்பகுதி மக்கள் கண்மாய் உடைப்பை சரி செய்ய ஊராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். எங்கள் வீட்டில் 2 கை குழந்தை இருக்கு. இப்படியே மழை பெஞ்சிட்டு இருந்தா நாங்கள் வாழ்வாதாரத்துக்கு என்ன செய்வோம்? வேலைக்கு போக முடியல. தண்ணி பெருகாமல இருந்து உடஞ்சி வருது. என்ன அரசாங்கம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல எங்களுக்கு. இதை பார்த்து செய்ய சொல்லுங்க சார். கனமழை காரணமாக தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள கயத்தாறு பகுதியில் இருந்து தேவர்குளம் செல்லக்கூடிய சாலை வெள்ளத்தில் மூழ்கியது. சாலை முற்றிலும் சேதமடைந்த நிலையில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஆத்திக்குளம், ஐயனார் ஊத்து, மானங்காத்தார் உள்ளிட்ட 10 கிராம மக்கள் அவதி அடைந்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மீனாட்சி கார்டன் பகுதியில் குடியிருப்பு பகுதியில் கனமழை காரணமாக மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளது. இதனால் அப்பகுதி மக்கள் மாடிகளில் தஞ்சமடைந்தனர். இதனையடுத்து தீயணைப்புத் துறையினர் அவர்களை மீட்கச் சென்ற நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் வர மறுத்தனர். இதனால் தீயணைப்புத் துறையினர் மீட்பு பணிகளில் ஈடுபடாமல் அங்கிருந்து திரும்பினர். கொஞ்சம் தான் நினைக்கிறீங்க, நேற்று கொஞ்சம் ஒரு கால் இறங்கிது. பாதுகாப்பான இடத்துல பாருங்களா அப்படி பேசுங்க பேசுங்க. நினைக்கிறா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.